ஹீரோ அவங்களோட மேவரிக் 440 பைக்குக்கு பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக தான் ஹீரோ கம்பெனி மேவரிக் 440 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 440 சிசியில் ஒரு பெஸ்ட்டான ரோட்ஸ்டர் பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வண்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியில் எத்தனை வேரியன்ஸ் இருக்குது, இந்த வேரியன்ஸோட பிரைசிங்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்தலாம். இந்த மேவரிக் 440 பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350, ஹோண்டாவோட CB 350 இந்த மாதிரி மோட்டர் சைக்கிளுக்கு தான் ஒரு டைரக்ட் காம்படிஷனாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த வண்டி அந்த வண்டியோட ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த வண்டி அதோட ஒரு பெட்டரான மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியில் ஒரு 440 சிசி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை விட ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 பிஹெச்பி பவரும் ஒரு 36 நியூட்டன் மீட்டர் டார்கும். ஸோ அதை விட கொஞ்சம் பிஹெச்பி அண்ட் டார்க்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லைட்ஸ்னு பார்த்தோம்னா எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி செட்டப் கொடுத்து இந்த வண்டியை ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் லெவல் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இசிம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க 37 mm. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்ஸ் இருக்கிற வேரியன்ட்ல டியூப்லெஸ் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு பார்க்கும்போதும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிலோ கொடுத்துருக்காங்க. சீட் வெயிட் பார்த்தீங்கன்னா 803 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைசிங், அதாவது இந்த வண்டியில் 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் மாடலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஆப்ஷன், இந்த ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் செட்டப் இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,99,000 இந்த ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் மாடல், இதில் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலர் ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் செட்டப் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,14,000 கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டாப் மாடல், இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2,24,000 எக்ஷோரூம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எல்லா ஃபீச்சர்ஸும் லோடான ஒரு டாப் மாடலாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட எக்ஷோரூம் பிரைஸ். ஸோ இந்த வண்டி பற்றின ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வண்டி தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு வந்த உடனே ஒரு ஃபுல் லென்த் ரிவ்யூ நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.